Hello friends, welcome to today's சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல் பத்தி பார்க்க போறது கிடையாது. அதற்கு பதிலா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது இயற்கையான பெஸ்டிசைட்ஸ். இந்த கோடை காலங்கள்ல அதிகமா செடிகளை தாக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு இயற்கையான மருந்து எப்படி தயாரிக்கலாம்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த கோடை காலங்கள்ல ரோஜா செடிகளை பராமரிக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸும் சொல்ல போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் அந்த த்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சின்னதாக கருப்பாக பேன் மாதிரி இருக்கும் அந்த பூச்சி. மொட்டு வரும்போதே மொட்டு வந்து கருகிடும். இல்லைனா வந்து இலை சுருட்டல் நோய்னு சொல்லுவாங்க. அந்த இலைகள் வந்து நுனியில் வந்து காஞ்ச மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான பெஸ்டிசைட் இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்றைக்கி ஒரு 4 விதமான பொருள் எடுத்திருக்கேன். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்கள் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி ஒரு 40 செடிக்கு மேலே வந்து பயன்படுத்த போகிறேன். அதனால் இவ்வளோ அளவுகளை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 2 செடி 3 செடிக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துக்கிட்டாலே சரியான அளவாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தோல் உரிக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதை 2 அப்படியே வந்து வெட்டிட்டு போட்டுங்க. பூண்டு உள்ளே வந்து அந்த காம்பு இருக்கும் இல்லையா, நீட்டாக அந்த காம்புகளை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துங்க. தோல் உரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து வெட்டிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை காம்புகளை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்ததாக தண்ணி வந்து ஒரு நல்ல அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சரியாக இந்த அரைச்ச விடுது எனக்கு ஒரு 6 லிட்டர் போல் கிடச்சிருக்கு. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 6 லிட்டர் போல் அந்த மிக்சியில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் அளவுக்கு இந்த தண்ணீர் இருக்குது. மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். 2.5 லிட்டர் அளவுக்கிட்ட இந்த தண்ணீர் இருக்குது. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு ஃபில்டரை பயன்படுத்தியோ இல்லைன்னா துணியை பயன்படுத்தியோ வடிகட்டிக்கங்க. ஃபில்டரை பயன்படுத்தும் போது சட்டுன்னு வந்து அடப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தட்டி விட்டு வடிகட்டிக்கங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு டீ டிகாஷன் வந்து சேர்க்குறேன். நீங்கள் கம்மியான அளவுகளில் பயன்படுத்த போகிறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு டீ டிகாஷன் பயன்படுத்தினா போதும். இது வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 1 கிளாஸ் தண்ணிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு டீ பொடியை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து வடிகட்டிட்டு நல்லா ஆற விட்டுட்டு எடுத்திருக்கேன். எதுக்காக இந்த இடத்துல டீ டிகாஷன் பயன்படுத்துகிறேன்னா, டீ டிகாஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். அந்த செடி வந்து இந்த வெயிலில் காயாமல், அதாவது பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு அதிகமான உஷ்ணக்காரமாக செடி வந்து சட்டுன்னு வந்து வாடி போயிடும். இதை நீங்கள் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா செடிகளோட இலைகள் வந்து வாடாது. செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பூ மேலேயே நீங்கள் அடிக்கலாம் இதை. அதே சமயத்தில் செடிகளில் பூச்சிகள் ஏதாவது இருந்தாலும் செத்து போயிடும். அதுக்காக தான் இது. இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 2.5 லிட்டர் அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். மேற்கொண்டு நார்மல் பைப் தண்ணி ஒரு 2.5 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். நேரடியாக அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அதிகமான எரிச்சல் கொடுக்கும். அதிகமான எரிச்சல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செடி வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இயற்கைன்றதுனாலும் செடி வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகமான எரிச்சல் வந்து செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம மாடிக்கு வந்துடலாம். செடியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 செடி மட்டும், அந்த பாதிக்கப்பட்ட செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் தனியாக வச்சுருக்கேன். இன்னும் ஒரு சின்னதாக வந்து டென்ட் மாதிரி போட்டிருக்கேன். வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால என்னுடைய சாரியை பயன்படுத்தி ஒரு சின்ன டென்ட் மாதிரி வந்து போட்டிருக்கேன் நான். ஏன்னா இது வந்து குவாரண்டைன் டைம்ன்றதுனால அந்த மெஷ் வந்து என்னால் வாங்க முடியல. அதனால் இந்த மாதிரி வந்து பயன்படுத்தியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ரோஸ் வந்து நல்ல பெருசாக போகும். ஆனால் அதனுடைய இலைகள் வந்து பாருங்கள் அந்த ஓரங்களில் கருகி போயிருக்கு. அதே சமயத்தில் பின்பக்க திருப்பி பார்த்தீங்கன்னா சின்னதாக கருப்பாக பூச்சி இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து த்ரிப்ஸ் பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மொட்டு வரும்போதே என்ன பண்ணிவிடும்னா அந்த மொட்டை சுற்றி வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மொட்டு வந்து ஒன்று கருகிடும், இல்லைனா வந்து பூ வந்து சின்னதாக பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலை ஓரங்களில் காஞ்சா அந்த செடிகளுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குன்னு இன்னொரு காரணமும் இருக்குது. பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா கருப்பாக இல்லாமல் செடி மட்டும் ஓரமாக காயுதுன்னா கால்சியம் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் நிறைய வந்து டானிக் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுவும் எஸ்பெஷலி முட்டை தோலை பயன்படுத்தி போட்டிருக்கேன். அதை பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சரியாகிடும். அப்புறம் மெக்னீஷியம் கண்டென்ட் உள்ள வாழைப்பழ தோலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் இலைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். பூவும் நல்லா பெருசாக பூக்கும். அந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கார்டனிங் டிப்ஸ்னு இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸுமே இருக்குது அதில். அடுத்ததாக செடியில் வந்து பார்த்திங்கன்னா வளையமாக கட் பண்ண மாதிரி இருக்கும். சின்ன இலையை வந்து கடித்த மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சின்னு சொல்லுவாங்க.
ஸ்பைடர் பூச்சின்னு சொல்லுவாங்க. சின்னதாக ஸ்பைடர் மாதிரி இருக்கும். அது செடிகளில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு நூல் இழை மாதிரி நல்லா விரிச்ச மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், என் கையில் நான் எடுத்து காமிக்கிறேன். கரெக்டாக கேமராவில் கவர் ஆகலை. அதில் ஒரு குட்டியான ஒரு பூச்சி இருக்குது. ஸ்பைடர் தான் அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலைகளை வந்து வட்ட வட்டமாக கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பூச்சி இருந்தாலும் பிரச்சனை தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி இலைகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து அந்த இலையை மட்டும், அந்த கிளையை கட் பண்ணாதீங்க. அந்த இலையை மட்டும் இந்த மாதிரி எட்டை எடுத்துருங்க. அந்த மாதிரி எட்டை எடுக்கும்போது ஒரு சின்ன துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சம்மரில் வந்து செடி வந்து ரொம்ப மேக்ஸிமம் கட் பண்ணாதீங்க. அப்படி கட் பண்ணிங்கன்னா நிழலாக பார்த்து வைங்க, துளிர் எடுத்துக்கும். வெயிலில் வச்சிட்டிங்கன்னா அந்த கட் பண்ண நுனியிலேருந்து அந்த செடி வந்து காய ஆரம்பித்து ஃபுல்லாகவே வந்து செடி வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறேன். எல்லா இடங்களும் ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அந்த இலையை திருப்பி இந்த பக்கம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த செடி முழுக்க நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது மாதிரி வந்து மேக்ஸிமம் ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லைனா வந்து விடிய காலில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இப்போ கொஞ்சம் விடிஞ்சாதான் நல்லாயிருக்குன்றதுக்காக உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சென்னை போன்ற மாநகரங்களில் ரொம்ப அதிகமான வெயில் தாக்கம் இருக்குது. அந்த மாதிரி வெயில் தாக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து ரோஜா செடிகளை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயில் அடிக்கக்கூடிய பகுதிகளுக்காக மாற்றிங்க. இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி உங்களால் முடிஞ்சால் போடுங்க. அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த செடிகளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது நைட்டு 8 மணி போல் ஊற்றுங்க. ஏன்னா டேங்க் தண்ணி கண்டிப்பாக வந்து சூடாக தான் இருக்கும். அப்படி முடியல அப்படின்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா விடியகால தண்ணி ஊற்றலாம். அந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது தண்ணி சில்லுன்னு இருக்கும், ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸை நீங்கள் எல்லா செடிகளுக்குமே வந்து பயன்படுத்தலாம், குறிப்பாக மல்லிகை செடிகளுக்கு. இந்த சம்மர் காலங்களில் மல்லிகை செடியில் அதிகமான மொட்டுக்கள் வைக்கும். நான் நிறைய இந்த டானிக் வீடியோ போட்டிருந்தாலே அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய சின்ன செடியாக இருந்தாலும் அதிகமான கொத்த மொட்டுக்கள் வைக்கும். நான் மல்லின்னு சொல்கிறது எல்லா வகை மல்லிக்கும் இந்த டிப்ஸ் வந்து பொருந்தும். அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப் ஆச்சும் இந்த உரக்கலவை அந்த மண்ணை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஏதாவது ஒரு உரம், ஏதாவது ஒரு டானிக்கு, இல்லை ஏதாவது இயற்கை டானிக்கு, இல்லைனா மண்புழு உரம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த மண்ணுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கப்பட்டு உங்களுக்கு செடி வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு 4-5 பெஸ்டிசைட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். எப்பயுமே வந்து ஒரே மருந்தே வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பூச்சிகளுக்கு அது வந்து பழகிடும். அதனால இப்போ இந்த மருந்து இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு 10 நாள் கேப்பில், இல்லைனா ஒரு வாரம் கேப்பில் அடுத்த ஒரு இயற்கையான பெஸ்டிசைட்ஸ் வந்து பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இயற்கை பூச்சிக்கொல்லி பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகளுக்கு அது பழகாது. மேற்கொண்டு பூச்சிகளும் தாக்காமல் செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பார்க்கவே பாவமாக இருக்குது இந்த செடியெல்லாம் பார்க்க. அதுவும் நான் மொட்டை மாடியில் வச்சுருக்கிறதுனால அந்த அடியில் அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த மொட்டை மாடியினுடைய அந்த தரையினுடைய வெப்பம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தாக்கி அந்த செடி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கருக ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.